இப்போ இதெல்லாம் பாரு, அந்த காலனியை அந்த ஷூவை எப்படி அடுக்கி வைக்கணும்னு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை திறக்கிறதும் மூடுறதும் யார் தெரியுமா? பிள்ளைகள் தான். பாரு பாரு கொஞ்சம் பாரு, எவ்வளவு பொறுப்பை கற்றுக் கொடுக்குறான் பாரு. அவங்க தான் திறப்பாங்க, அவங்க தான் மூடுவாங்க. இவ்வளவுக்கு முதல் 5 இடத்துல ஜப்பான் இல்லை. முதல்ல இருந்துச்சு, இப்போ பின்தங்கிருச்சு. அவன் முந்திட்டான். இப்போ ஓம்பையில் என்ன பண்ணுறேன், இவன் எல்லாரையும் முந்தணும்னு நினைக்கிறேன். ஒரு வெறி வெறி. ஏன்? இவன் கருணாநிதி மகன்ல, ஐயா எடப்பாடி மகன்ல, இவன் பிரபாகரன் மகன். புரியுதா? என்னன்னு தெரியுதா? ஒரு கிராமம், ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு மகள் தான். அவ படிக்க போறா. ஒரு மகள், ஒரே ஒரு பெண்ணுக்காக அந்த நாடு அவளுக்கென்று ட்ரெயின் விடுறா, தொடர் வண்டி. டே, ஒரு பிள்ளை உங்க ஊர்ல இருந்தா ஒருத்தருக்காக நிற்க முடியாது, நிற்காம போயிடும் பஸ்ஸு. ஆனால் பாராடே, அவள் படித்து உயர் மேற்கல்வி போகிற வரைக்கும் கல்விதாண்டா முக்கியம் என் பிள்ளைக்கு. ஒரு பிள்ளைனாலும் அவளுக்காக இந்த ட்ரெயின் ஓடும்னு ஓட்டிருக்காண்டா. பாடுறா பாரு. ஒரே ஒரு மகளுக்கு. அப்போ அந்த நாட்டு பிள்ளைகளின் கல்வியை அந்த நாடு எவ்வளவு மதிக்கிறதுங்கிறதுக்கு இதை விட உனக்கு சான்று தேவையில்லை. பார்த்துக்க.